அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். இன்று நாங்கள் சூரத்துன் நஹ்லுடைய 36வது ஆயத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு உம்மத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் நாங்கள் ஒரு தூதரை, ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறோம் தெரியுமா? அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். அந்த ஒவ்வொரு ரசூலும் தம்முடைய சமுதாயத்திற்கு என்ன சொன்னார்கள்? அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்தை நீங்கள் நிராகரியுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் அவர்களுடைய பிரச்சாரமாக இருந்தது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்திலே பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதிலே முதலாவது விடயம், எல்லா நபிமார்களும் ஒரே மார்க்கத்தை தான் மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், தாவூத்துக்களை நிராகரிக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படை எல்லா நபிமார்களுடைய மார்க்கமாகவும் இருந்திருக்கிறது. அகீதாவிலே அடிப்படையிலே எல்லா நபிமார்களும் ஒரே விடயத்தை தான் மக்களுக்கு போதித்தார்கள். இதிலே நாம் விளங்குகின்ற இன்னொரு விடயம் என்னவென்றால், இபாதத் செய்வதாக இருந்தால், இபாதத் பூரணமடைய வேண்டுமாக இருந்தால் தாகூத்தை நிராகரிக்க வேண்டும். தாகூத் நிராகரிக்கப்பட வேண்டும். வஜ்தனிபு தாகூத். தாகூத் என்றால் என்ன என்பதை பற்றி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். அதாவது, ஒரு அடியான் வரம்பு மீறி நடந்து கொள்கின்ற ஒன்று, அது வணங்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கலாம், சிலையை போன்று, அல்லது பின்பற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கலாம், அறிஞர்களை பின்பற்றுவதைப் போல வரம்பு மீறி பின்பற்றுதல், அல்லது வழிபடப்படுகின்ற அதிகாரம் உள்ள ஒருவருக்கு நாங்கள் வழிபடுகின்ற பொழுது வரம்பு மீறி நாங்கள் வழிபடுகிறோம். ஒரு அமீருக்கு, ஒரு ஆட்சி தலைவருக்கு, இவர்கள் எல்லாருமே தாகூத்தாக மாறிவிடுவார்கள். நாங்கள் அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்கினால் அது தாகூத், சிலையை வணங்கினால் அந்த சிலை தாகூத். அதே போன்று ஒரு விடயத்திலே, மார்க்க விடயத்திலே நாங்கள் வரம்பு மீறி ஒரு அறிஞரை பின்பற்றினால், அவர் ஹலால் என்பதை ஹலால் என்றும் அவர் ஹராம் என்பதை ஹராம் என்றும் நாங்கள் கண்மூடித்தனமாக எடுத்துக்கொண்டால், அல்லாஹுடைய வஹிக்கு மாற்றமாக அந்த அறிஞர் சொல்வதை நாங்கள் எடுத்து நடந்தால், அவரை நாங்கள் தாகூத்தாக எடுத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். அதே போன்று ஒரு ஆட்சி தலைவர் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா தடை செய்த பாவமான விடயங்களை செய்யுமாறு அவர் எங்களுக்கு சொல்கிற பொழுது அதிலே நாங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக இருந்தால் நாங்கள் அவரை தாகூத்தாக ஆக்கிவிட்டோம். எனவே எல்லா வகையான தாகூத்துக்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே யார் அல்லாஹு தஆலாவை வணங்குகிறார், ஆனால் அவர் தாகூத்தை நிராகரிக்கவில்லையோ, அவர் உண்மையான ஏகத்துவவாதியாக, அல்லாஹுவை உண்மையாக ஓர்மைப்படுத்தியவராக இருக்க மாட்டார்.